நீலகிரி மாவட்ட திமுக செயலாளருக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. கோத்தகிரியை அடுத்த கீழ்கோத்தகிரியில் முதல்வர் பிறந்த நாள் விழா கூட்டம் நடைபெற்றது. திரளான மக்கள் கலந்து கொண்ட நிலையில் மாவட்ட செயலாளர் KM ராஜுவுக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. பிறந்தநாள் விழா கொண்டாட்டம் கீழ்கோத்தகிரி பஜார் பகுதியில் சிறப்பாக நடந்து கொண்டிட்டு இருக்கு. இந்த விழாவில் கலந்து கொள்வதற்காக நமது தமிழக அரசு கொறடாவும் முன்னாள் அமைச்சரும் ராமச்சந்திரன் அவர்களுக்கும் நீலகிரி மாவட்டத்தின் மாவட்ட கழக செயலாளர் திறமையாக செஞ்சு உழைச்சி ஓடி உழைச்சிட்டு இருக்காரு. அவரு ஒரு மாவட்ட கழக செயலாளர் நமக்கு அறிவிச்சதுக்கு நாம கொடுத்து வச்சுக்கணும்னு சொல்லிட்டு அவர்களுக்கும் இந்த விழாவின் வரவேற்புரை 5 ஆண்டு காலத்துக்கு முன்பு இந்த ஆட்சிக்கு முன்பு கீழ்கோத்திரி பகுதியிலே அதிமுகவால் என்ன வேலை செய்திருக்கு என்று கேட்டால் முன்னேற்ற கழக ஆட்சியில் தான் அனைத்து பகுதிகளிலும் நம்மளுடைய நாடாளுமன்ற உறுப்பினர் தொகுதியின் நிதிகளிலும் அனைத்து பகுதியிலும் எங்கெல்லாம் சமுதாய கூடம் இல்லையோ அங்கெல்லாம் நம் திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் மக்களுக்கு சேவையாற்றிக் கொண்டிருக்கின்றது என்று சொல்லி ஒன்றோடு இணைந்து ஒன்றிணைந்து அனைவரும் வெற்றிக்காக போராடுங்கள். அனைவருக்கும் வணக்கம், நன்றி. இன்றைய தளபதி அவருடைய 72வது பிறந்தநாள் விழா. இந்த பிறந்தநாள் விழாவிலே உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், ஒரு மாமனிதருக்கு பிறந்தநாள் விழா கொண்டாடுவது என்றால் அவர் மக்களுக்காக என்ன செய்தார் என்பதை தான் நினைத்து பார்க்க வேண்டும். கடந்த 4 ஆண்டு காலமாக தமிழக முதல்வராக பொறுப்பேற்று இந்த தமிழ்நாட்டிற்கு கொரோனா என்ற அந்த பெரிய நோய் வந்திருந்தாலும் பரவாயில்லை என்று சொல்லி மக்களை காப்பாற்றி இன்றைக்கு ஒரு அருமையான ஒரு தமிழகம் எங்கும் 100 நாள் வேலை திட்டத்திற்காக அந்த தொகையை விடுவிக்காத மத்திய அரசை கண்டித்து தமிழகம் எங்கும் போராட்டம். இப்படி பல்வேறு போராட்டங்கள். மும்மொழி கொள்கை, இந்தியை நாங்கள் வேண்டாம் என்று கூறவில்லை, இந்தியை திணிக்காதே என்றுதான் நாங்கள் கூறுகிறோம். இப்பேற்பட்ட பல்வேறு போராட்டங்களை தமிழர்களுக்காகவும் தமிழ்நாட்டிற்காகவும் தமிழர் வளர்ச்சிக்காகவும் ஒவ்வொரு நாளும் சிறப்பாக செயல்படுத்திக் கொண்டிருக்கும் இதே தலைவர் அவர்கள் வருகின்ற 5ஆம் தேதி சனிக்கிழமை இதே கோத்தகிரி பகுதியிலே உங்களை எல்லாம் சந்திக்க கோத்தகிரி பகுதிக்கு வர உள்ளார். இன்னைக்கு 72வது பிறந்த நாள் விழா எடுக்கிறோம். திராவிடம் என்ன செய்தது? கனடா நாட்டு பிரதமர் துவங்கி வச்சுட்டு வெளியில வர்றாரு. காணிச்சி துண்டி திட்டத்தை துவங்கி வச்சுட்டு வெளியில வர்ற பத்திரிகையாளர் கேட்டாங்க, இந்த திட்டத்தை இந்த நாட்டில் எப்படி கொண்டு வந்தீங்க? கனடாவில் கேட்டப்போ அவர் சொன்னாரு, நான் கொண்டு வரவில்லை, இந்தியா என்கிற ஒரு நாடு இருக்கிறது, அங்கே தமிழ்நாடு என்கிற மாநிலம் இருக்கிறது, அங்கே ஸ்டாலின் என்கிற ஒரு முதலமைச்சராக இருக்கிறார், அவர் கொண்டு வந்த திட்டத்தை தான் நாங்கள் துவங்கி வைக்கிறோம் என்று சொன்னார். என்றார். பக்கத்து மாநிலம் அல்ல, பக்கத்து நாடு அல்ல, உலக நாடுகளுக்கு வழிகாட்டியா இருக்கக்கூடிய ஒரே ஆட்சி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் தலைமையில் ஆட்சி. தலைவர் அவர்கள் 1968 கழகத்தினுடைய இளைஞரணி அமைப்பாளராக பொறுப்பேற்றார். 1975ஆம் ஆண்டு மிசால் சட்டத்திலே கைது செய்யப்பட்டார். 1991ஆம் ஆண்டு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினராக பணியாற்றினார்.
96 முதல் 2020 வரை சென்னை மாநகரத்தினுடைய மேயராக பணியாற்றினார். 2009 முதல் 2011 ஆண்டு வரை துணை முதலமைச்சராக பணியாற்றினார். 2017 ஆண்டு திமுகவுடைய செயல் தலைவராக பணியாற்றினார். 2018 ஆண்டு திமுகவினுடைய தலைவராக பணியில் அமர்ந்ததாக 2021 பொறுப்பேற்று கிட்டத்தட்ட 4 ஆண்டு காலம் ஆட்சி செய்து வந்து கொண்டிருக்கிறார். அழைத்தார், ஆய்வுகளை நடத்தினார். எப்படி தமிழ்நாடு மக்களுக்கு எந்த திட்டத்தை எடுத்து வர வேண்டும், எப்படி எல்லாம் திட்டத்தை கொண்டு சேர்க்க வேண்டும், தமிழ்நாட்டை எப்படி முதல் மாநிலமாக எடுத்து வர வேண்டும் என்று சொல்லி திட்டத்தை தீட்டினார். இங்கு வந்திருக்கிற அனைத்து மக்களுக்கும் மீண்டும் ஒரு முறை நான் நன்றி சொல்லி எனக்கு சிறப்பான வரவேற்பை கொடுத்து இந்த தொகுதியில் என்னை பொறுத்தவரையிலே கிட்டத்தட்ட நான் பொறுப்பேற்று 40 நாட்களில் 20 பொதுக்கூட்டத்தை நான் பேசியிருக்கிறேன், 20 பொதுக்கூட்டத்தை நடத்தியிருக்கிறேன். 40 நாளும் இடைவிடாமல் மக்களை சந்தித்துக் கொண்டிருக்கிறேன். உங்கள் பணி, என்னுடைய பணி தொடரட்டும் என்று கேட்டுக்கொண்டு உங்கள் பின்னால் எப்பொழுதும் பணியாற்றுவேன். உங்களுடைய தோழனாக, தொண்டராக, உங்களுடைய உழைப்பின் சிகரமாக நான் செயல்படுவேன் என்று சொல்லிக்கொண்டு மகத்தான வாய்ப்பளித்த கீழ்கோத்தி ஒன்றிய கழகத்திற்கு நன்றி கூறி எனது உரையை நிறைவு செய்து மிகப்பெரிய எழுச்சியான வரவேற்பை கொடுக்க வேண்டும் நோக்கத்தோடு நாங்கள் பேசியுள்ளோம். அதுக்கு முழு ஆதரவும் இங்கே வந்திருக்கும் அத்தனை பேரும் சேர்ந்து தந்தால்தான் அது நடைபெறும். அதனால் எந்த ஆனாலும் சரி, நம்ம எல்லாம் ஒன்று சேர்ந்தாதான் கட்சி பலமாக இருக்கும். உங்களுக்கு தெரியும், 2003